வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். சமீபத்தில் ஒரு செய்தி, உற்சாகத்துக்கு காரணம் என்ன? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார், கிரியா யோகா பண்ணுறது தான் என்னுடைய பாசிட்டிவ் வைப்புக்கு காரணம் அப்படின்னு போட்டிருந்தார். இது உடனே தமிழ்நாட்டில் இந்த யோகா அப்படிங்கிறது ஒரு இந்து மதம் சார்ந்தது, அது சரியா தப்பா அப்படின்னு ஏற்கனவே ஒரு செயின்ட் இதை பற்றி பேசும்போது ஸ்கூலில் இது தவறு அப்படிங்கிற வரைக்கும் போச்சு. இன்னும் ஸ்கூலில் கற்றுக்கலாமா வேணாமாங்கிற ஒரு சந்தேகம் அரசாங்க பள்ளிகளில் இந்த விஷயம் இருக்குது. இது 2-3 விஷயமாக பார்க்கலாம். யோகா அப்படிங்கிறது யோகாசனா, யோகாங்கிறது ஒரு முறை, ஒரு வாழ்க்கை, ஒரு பாதை அப்படி இருக்குது. யோகாசனம் அப்படின்னா ஃபிசிக்கல் யோகா, பாடியில் பண்ணுறது, ஆசனாஸ். அது பிராணாயாமா அப்படிங்கிறது மூச்சு பயிற்சி. 3வது மெடிடேஷனுங்கிறது தியானம். இப்போ கிரியா யோகா அப்படிங்கிறது மேஜராக தியானம் சைடில் தான் இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாரி ஒருத்தர் இதை சொல்லும் பொழுது உண்மையிலே அது நான் ஒரு மோட்டிவேஷன், ஒரு பிராண்ட் அம்பாசிடராக பார்க்குறேன். ஓகே, இது நல்ல விஷயம். ஏன்னா அவர் ரொம்ப அற்புதமாக ஒன்று சொல்லியிருக்காரு. இது இனிஷியலாக பண்ணும் பொழுது எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தரல, மெல்ல மெல்ல தான் எனக்கு புரிஞ்சது அப்படின்னு. அதில் கடைசியில் ஒரு கோடு சொல்கிறார், அது பரம ரகசியம்னு சொல்கிறார். பரம ரகசியம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், யாருக்குமே தெரியாது, யாரும் நமக்கு சொல்லிக் கொடுப்பான்னு நினச்சிட்ருக்கோம். இப்போ சிதம்பரம் ரகசியம் யாருக்கும் தெரியாது, யார் நமக்கு சொல்லித்தர போகிறா, அந்த ரகசியம் யாருக்கோ தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யோகாவில் ஃபிலாசபியில் பரம ரகசியங்கிறது முட்டைக்குள்ளே இருக்கிற குஞ்சிக்கான உயிர் மாரி. அதை வெளியிருந்து பார்க்கும்போது முட்டையாக தெரியுது, ஆனால் அதுக்குள்ளே குஞ்சுக்குள்ளே உயிர் அப்படிங்கிறது பார்க்கும்போது தான் நம்ம நம்புகிறோம். அதுமாரி பரம ரகசியம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ளே தகவல் இருக்குது, ஆனால் அது வெளியே வரல. அது வெளியே வரும்போது உங்களுக்கு யார் வெளியிலேருந்து சொல்ல போகிறதில்ல, உள்ளேருந்து தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும், யாரும் சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரஜினி அவர்கள் பரம ரகசியம்னா ரஜினிக்கு யாராவது சொல்லியிருப்பாங்களா, பாபா சொல்லியிருப்பாரா அப்படின்னு ஒரு யோசனை இல்லாமல் அதை அவர் ஃபீல் பண்ணி கண்டுபிடித்து விட்டார் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குற அர்த்தம். இன்னொன்று இதில் நம்ம இந்த யோகா பண்ண உடனே மெடிடேஷன் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வரும். எனக்கும் வந்திருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணால் நம்ம சினிமாலாம் காட்டின மாரி கடுமையாக தவம் பண்ணால் டக்குன்னு கடவுளை பார்த்துடுறோம், டக்குன்னு ஒரு என்லைட்டன்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிறது. இது ஒரு ஸ்டேஜ் கிடையாது, ஒரு ப்ராசஸ்ன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ யோகா பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு நம்ம பாடி வெல்னஸ்ஸு, அடுத்து மைண்டு வெல்னஸ், அடுத்து தான் ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ். இந்த 3 லெவலில். ஸோ அட் எனி லெவல் மற்ற எல்லா காரியங்களையும் பாடிக்காக நம்ம பண்ணுற எல்லா காரியங்களோட உண்மையிலேயே இதில் ஒரு மேஜரான ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்ன மாதிரி இதை ஒரு பாசிட்டிவ் மெசேஜாக இளைஞர்கள் எடுத்துக்கிட்டு நிறைய யோகா ஸ்கூல்ஸ் இருக்குது, எதை வேணாலும் பண்ணலாம். இன்னொன்று நம்ம திருப்பி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், பரம ரகசியங்கிறது வெளியிலேருந்து யாரும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறதில்ல. நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணால் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது. இது யாருக்கும் ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இங்கே பிறந்த எல்லாத்துக்கும் சொந்தம் அப்படிங்கிறது தான் திருமூலர் சொல்கிற விஷயம். யார் வேணாலும் இந்த பரம ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. இது யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சார், அவர் இன்னொருத்தர் சொல்லுவார், வேறு யாருக்கும் அந்த ரைட்ஸ் இல்லை, அத்தாரிட்டி இல்லை, அப்படிலாம் இல்லை. இது யார் வேணாலும் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ பரம ரகசியம் தெரிஞ்சனால சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு அவருடைய திறமையில் அவர் சினிமாவில் ஜெயிச்சிருக்காரு தான் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.